And I want to add a word to the song leaders. I have been in the ministry for over 30 years now. And I have painfully observed something in meetings. Song leaders sometimes become performers. இந்த பாடல் நடத்துகிறவர்கள் ஏதோ பாடலை ஒரு பெரிய நாடக பாணியில நடத்துவார்கள். And musicians, they become entertainers. இசைக்கருவி வாசிக்கிறவர்கள் பொழுதுபோக்குக்காக இசை வாசிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். The world is worshipping pop singers and musicians. That is a trap. Christians, we should escape that trap. இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த பெரிய புகழ் வாய்ந்த பாடகர்கள் பாடலுடைய தாளந்துகளை ரசித்து அவர்களே கதாநாயகர்கள் ஆக்கி அவர்கள் பின்னால் போகிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வலை. அதில் நம்முடைய கிறிஸ்தவ பாடகர்கள் இசை வல்லுநர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. Those who worship him must worship in spirit and in truth. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். In spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். Once again, திரும்ப நான் சொல்லுகிறேன், in spirit, ஆவியோடும் and in truth. அத்துடன் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். In order to worship in spirit, do not sacrifice the truth of the scripture. ஆவியில் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உண்மையை நாம் விட்டுவிடக் கூடாது. சத்தியத்தை விட்டுவிடக் கூடாது. It is not enough if our worship is spiritual, it also must be scriptural. நம்முடைய ஆராதனை ஆவிக்குரியதாய் இருந்தால் மட்டும் போதாது, அது வசனத்தின்படியாகவும் இருக்க வேண்டும். It should be spiritual and scriptural. நம்முடைய ஆராதனை ஆவியாயும் இருக்க வேண்டும், வசனம் நிறைந்ததாயும் இருக்க வேண்டும். 10 years ago, 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 15 years ago, 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக, too much of preaching and too little of worship. நீண்ட பிரசங்கம் குறைவான ஆராதனை. But now, ஆனால் இன்றைக்கு the pendulum has swung to the other side. இந்த பெண்டுலம் இன்னொரு பக்கம் போய்விட்டது. Too much of worship and too little solid preaching. நீண்ட நேரம் ஆராதனை, மிக குறைவான வேத வசன போதனை. I want to tell you something. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். Worship should never crowd out the time for biblical exposition. வேத வசனத்தை விளக்கி சொல்லி போதிக்கிற நேரத்தை ஆராதனை எடுத்துக்கொள்ளக் கூடாது. There should be a balance. இரண்டிற்கும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும். Shout. நீங்கள் ஆர்ப்பரியுங்கள், shout, ஆர்ப்பரியுங்கள். But don't scream. ஆனால் கூச்சலிடாதீர்கள். That's a good translation. Very good translation. Shout. ஆர்ப்பரியுங்கள். But don't scream. ஆனால் கூச்சலிடாதீர்கள். Nowadays, in some revival meetings, there are animal sounds. ஆனால் இந்த நாட்களில் சில எழுப்புதல் கூட்டத்தில் மிருகத்தை போல கூட கூச்சல் போடுகிறார்கள். Barking, அங்கே நாயை போல குரைக்கிறது, roaring, சிங்கத்தை போல உருமுவது, hissing, பாம்பை போல ஊர்ந்து செல்வது. I prophesy next stinging. ஒருவேளை அடுத்த Stinging. ஒருவேளை கொட்டுதல், or it will be biting. இல்லாவிட்டால் கடித்தல். I think in our revival meetings we'll have to put boards, beware of dogs and cobras. நம்முடைய எழுப்புதல் கூட்டங்களில் நாய்களை குறித்தும் பாம்புகளை குறித்தும் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று அறிவிப்பு கொடுக்க வேண்டியது. Beat drums. நாம் ட்ரம் அடித்து பாடலாம். But don't beat drums too fast to lead people to frenzy. ஒருவேளை ஜனங்கள் உணர்ச்சி வசப்பட தூண்டுகிற அளவுக்கு வேகமாக ட்ரம் அடிக்க கூடாது. That is paganism, to invoke evil spirits. அசுத்த ஆவிகளை ஏவி எழுப்புவதற்காக அஞ்ஞான மார்க்கத்தால் ஓங்கி ஓங்கி அடிப்பார்கள், வேகமாயிடு. Many things I understand, but one thing I don't understand. அநேக காரியம் எனக்கு விளங்குகிறது, ஆனால் ஒன்று புரியவில்லை. When there are 5 stanzas in a song, ஒரு பாடலில் 5 பல்லவி இருக்குது வைத்துக் கொள்ளுங்கள். I don't understand why the last 2 stanzas should be sung 3 times fastly. அந்த 5 பல்லவி இருக்கிற பாடலில் கடைசி 2 பல்லவி மட்டும்தான் ஏன் திரும்ப திரும்ப அது வேகமாக பாட வேண்டும்? This is one thing I have not understood. ஏன் என்று எனக்கு இதுவரைக்கும் விளங்கவில்லை. Many things I understand, but this I don't understand under heaven. பரலோகத்திற்கு கீழே எனக்கு புரியாத புதிர் பல இருக்கிறது, அதிலே இது ஒன்று முக்கியமானது. Beware of paganistic practices to lead people into some kind of frenzy. இப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டு இல்லாவிட்டால் மக்களை நடத்துவதற்காக இது வேகமாக அஞ்ஞான மார்க்க முறைகளை கையாளக்கூடாது. Clap. கைகளை தட்ட வேண்டும். But be rhythmic. ஆனால் அந்த தாளத்தோடு இணைந்து தட்ட வேண்டும். Dance. நடனமாட வேண்டும். But be graceful. ஆனால் கிருபையோடு இருக்க வேண்டும். Don't twist, but dance. ஏதோ வளைந்து பாம்பு நெளிவது போல நெளிந்து கொண்டெல்லாம் இருப்பது நடனமே அல்ல. Dance gracefully. கிருபையோடு கூட தேவ சமூகத்தில் ஆட வேண்டும்.
It can be spontaneous or it can be organized. ஒருவேளை இது தன்னாக ஆர்வமாக வரலாம், இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட முறையிலே நாம் அதை ஆடலாம். Worship is a matter of the heart and heart. இந்த ஆராதனை என்பது இருதயத்திற்கும் அதோடு நம்முடைய கலையோடும் சம்பந்தப்பட்டவைகள். God is not the author of confusion. தேவன் குழப்பத்திற்கு தேவன் இல்லை. Don't try to feel the presence of God, know the presence of God. தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன் என்று சொல்ல வேண்டாம், தேவன் இருக்கிறார் என்ற அறிவோடு ஆராதிக்க வேண்டும். Where 2 or 3 are gathered together, எங்கே 2 or 3 பேர்கள் அவருடைய நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ, I will come there. நான் அங்கே வருவேன் என்று சொன்னாரா? Did he say that? அப்படியா? No. இல்லை. He did not say I will come there. நீங்கள் கூடி வரும்போது நான் வருவேன் என்று அவர் சொல்லவே இல்லை. What did he say? அவர் என்ன சொன்னார்? I am there. நான் இருக்கிறேன் என்று சொன்னார். Whether you realize it or not, he is already there. நீங்கள் உணர்ந்தீர்களோ உணரவில்லையோ அவர் இருக்கிறார் அங்கே. That is the fact. அது உண்மை. You believe it. நீங்கள் அதை விசுவாசிக்க That is வேண்டும். the faith. அது ஒரு விசுவாச Then அறிக்கை. you will realize it. ஜனங்கள் அதை உணர வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். And my dear CSI friends, ஆகவே அருமை CSI நண்பர்களே, don't blame the Pentecostals ஆகவே பெந்தேகோஸ்தே சபையை குற்றம் சொல்ல வேண்டாம். because they are shouting. அவர்கள் சத்தம் போட்டு பாடுகிறார்கள். Please join them. அவர்களை சேர்ந்து கொள்ளுங்கள். You also learn some shouting. நீங்கள் நன்றாக சத்தம் போட்டு பாட கற்றுக்கொள்ளுங்கள். Dear Pentecostal friends, பெந்தேகோஸ்தே நண்பர்கள், please don't blame the CSI people CSI மக்களை நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டாம். because they are very silent. அவர்கள் அமைதியாய் ஆராதனை செய்கிறபடியினால் You join them நீங்கள் அவர்களை அவ்வப்போது பாருங்கள். because sometimes you are too noisy, you need some silence. சில சமயங்களில் நீங்கள் அதிகமாய் ஆரப்பாரம் செய்து அமைதியை இழந்து போகிறீர்கள், போய் பாருங்கள். We need each other. இருவரும் தேவை. Oh, we need each other. ஒவ்வொருவருக்கு தேவை. Do not worship for personal enjoyment. ஆகவே சுய சந்தோஷத்திற்காய் தேவனை ஆராதிக்க வேண்டாம். Do not sacrifice the scriptures for the spirit. ஆவிக்கு பதிலாக வசனத்தை விட்டுக் கொடுக்க வேண்டாம். Do not leave the spirit for the content. அந்த சத்தியத்திற்கு பதிலாக ஆவியை விட்டுவிட வேண்டாம். Do not forget the Father. பிதாவை மறந்து போக வேண்டாம். Do not neglect individual worship. தனி வாழ்க்கையில் தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட வேண்டாம். Do not separate life from worship. ஆராதனையை விட்டு உங்கள் வாழ்க்கையை பிரிக்க வேண்டாம். Do not idolize objects or persons. உங்களுடைய தனி வாழ்க்கை ஒரு பொருளையோ ஒரு நபரையோ கவர்ச்சி மையமாக விக்கிரகமாக்க வேண்டாம். Do not act disorderly. ஒழுங்கற்று ஆராதனை செய்யக்கூடாது. Do not decry other forms of worship. வேறு விதமாய் ஆராதனை செய்வதை குறைவாய் எண்ணக்கூடாது. Do not ignore the other side of worship. ஆராதனையின் மறுபக்கத்தை கவனிக்காமல் விடக்கூடாது. Then your worship will become acceptable before God. அப்பொழுது மாத்திரமே உங்கள் ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்கிற ஆராதனையாயிருக்கும்.